கன்ஃபியூர் இந்த பாட்டு வித்தியாசம் தமிழ் கேமிங் வீடியோ பற்றி பார்க்கலாம். என்னோட புது புது பஸ்ஸாக இருக்குதுன்னா நான் பாட்டேன் அந்த நோட்டில் இது மாதிரி இன்னும் பார்க்குறேங்க. லாஸ்ட்டு வீடியோ முடிகிற எண்டில் ரெண்டு இப்படி ஒரு ஏர் மார்க் கட்டும், இப்படி ஒரு ஏர் மார்க் கட்டும், இப்படி ஒரு ஏர் மார்க்லாம் காட்டாது. 4 வீடியோ இருக்கும். அதில் இங்கே ஒரு வீடியோ இருக்கும். அந்த அதை பாருங்கள். அது எந்த சைடு இருக்குதோ அதை போட்டு பாருங்கள். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இங்க பாருங்க, உன்னை அழைக்கிறார் என்று சொன்னாங்க. ஏசி அங்க பாருங்க, ஏசி டபுள் டக்கர் இங்க படிக்க அவன் அப்புறமா இங்கே உட்காந்துக்கலாம், அந்த சைடு உட்காந்துக்கலாம். மைக் வச்சுருக்குறாங்க. இங்கே டிவி இருக்கு, ஒரு சீட் இருக்கு, அங்கே இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா நம்ம பஸ்ஸெல்லாம் நிறுத்தவே தேவையில்லை. ஏன் டாக்டர்ன்னு சொல்கிறீங்க? அங்கே தெரியுதா இந்த பின்னாடி டோரில் டாய்லெட்டு பஸ்ஸுலேயே டாய்லெட்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த படிக்கட்டு மேலே இருந்தால் மேலே போகலாம். அவ்வளோதான். அங்கே டோர் இருக்குது. அது ஏதோ ஒரு ரூம்னு நினைக்கிறேன். அது ரூம் இல்லை. என்ன சொல்லிட்டேன் இருக்கான் கெண்டு வேணாம். நான் வந்து யாரை சந்திக்க போறேன்னா இங்க இருக்கேன். मात्र 100 रुपए में 2 घंटे के लिए आप कुछ भी कर सकते हैं. अभी डाउनलोड करने இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னு தெரியல. அவன் புதுசு கைசிட்டு இந்த மாதிரி பண்ணுறான். இது வரைக்கும் மனுஷனை பார்த்து காமிக்கிறேன். க்ளோஸ் பண்ணோன்னே லேட் ஆகிடுது, ஆன் பண்ணோன்னே லேட் ஆன் ஆகுது. படிக்கட்டுக்கிட்ட படிக்கட்டு ஆஃப் வச்சு டாய்லெட் தெரியுதா கைஸ்? டாய்லெட் வந்து நின்றுலாம். இது வந்து ஏசி தான் கைஸ். இது மேலே அங்கே வந்து போட்டுக்கிறாங்க ஏசி மேலே. இல்லை மேப்பே தெரியாது கைஸ். கைஸ் போகிறப்ப பெட்ரோல் போட்டுக்கணும். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படும். அந்த வார்த்தை ரொம்ப தொட்டதுல நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரம் இருக்குவாங்க. அது ரொம்ப shake off that sin, shake off that burden. Hey! சும்மா தட்டினா போதும். அதாவது எப்படின்னா நம்ம ட்ரெஸ் தட்டணும் என்ன செய்யணும்? பூசி கீழே விழுந்துடும். பைபிள் சொல்லி நம்ம சுற்றி இருக்கிற பாவம், நம்ம சுற்றி இருக்கிற பாவங்கள் வந்து
நாம யாரை சந்திக்க போகிறோமோ, யாரால் தொடப்பட போகிறோமோ, அவரை விட இந்த பாவம் பலமுள்ளது அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவனை விட இந்த வாழ்க்கையின் பாரங்கள், பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் அவருடைய பிரசனத்தை தட்டுனா போதும் விழுந்துடும், தள்ளுனா போதும் விழுந்துடும். நம்ம நிறைய பேர் we glorify sin above the Savior. நம்மை ரட்சிக்க வந்த ரட்சகருக்கு மேலாக நம்முடைய பாவத்தை ரொம்ப பெருசா பார்க்கணும். பாவம் ரொம்ப வல்லமை உள்ளது, ரொம்ப பெரியது, ரொம்ப பராக்கிரமம் உள்ளது, இருளானது. இருளை விட வெளிச்சம் தெரியும். கம்மிருட்டா இருக்கிற இடத்துல ஒரு செல்போன்ல இருக்கிற 1 வாட் ஒரு சின்ன ஒரு டார்ச் இருக்கு பாருங்க, செல்போன் டார்ச். பெரிய வீடு முழுவதும் இருக்கிற இருளை சின்ன விளக்கு வெளிநோக்கி அப்படியே பிரகாசமாக்கும். நம்முடைய தேவன் யார்? வெளிநோக்கி. நம்முடைய தேவன் 1 வாட் டார்ச் இல்லை, அவருடைய நீதியின் சூரியன். அவருடைய பிரசனத்துல விலக முடியாத ஒரு இருள் என்பது ஒன்றுமே இல்லை. அவரால் சுகமாக்க முடியாத, அவரால் விடுதலையாக்க முடியாத, அவரால் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை என்று ஒன்றுமே இல்லை. நான் போய் அவரை பார்த்து டெஸ்ட் பண்ணி நடந்தா இப்படி பண்ணுவேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு தெரியும். நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், நமக்கு சுகம் கொடுப்பார், எல்லாருக்கும் விடுவிக்கவர். ஆயுதமாக போட்டாங்க. So many times we magnify the problems in the presence of God. அநேக வழியில நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற போராட்டங்கள் பெரிய போராட்டமா நம்ம சந்திக்கிற பாவங்கள் வேதம் சொல்றது விசுவாசத்தினாலே மோசே எகிப்தில் உள்ள பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்த்து தேவ ஜனங்களோட குடும்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அதெல்லாம் வேண்டாம் சொல்லி தூக்கி உதறி போட்டு போயிட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் so many times நிறைய பேர் தொடர் பாவங்கள்ல, தொடர் பிரச்சனைகள்ல திரும்ப திரும்ப விழுற பிரச்சனை என்னன்னு கேட்டா, sometimes you actually glorified our problems beyond the power of God. சில அடிமைத்தனங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம், இதை பத்தி ரொம்ப பேசுறோம், இது செஞ்ச அப்படி செஞ்ச உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நீங்க அதை விசுவாசிக்கணும். நீங்க இந்த மனுஷனை பாருங்க, கண்ணு ஃபுல்லா குருடா இருக்கு, பார்வை தெரியல. எழுந்து வாப்பா சொல்ல 2 பேர் கை தாக்கல கூட்டி போயிருப்பாங்க நினைக்கிறேன். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவன் எழுதி போகும்போது மேற்சட்டை கையில போட்டு போறாரு. அது எனக்கு தேவை. லக்ஷ்மி நகர் போறேன், ஜல்லி ரோடா? நிற்கும் போது உங்களுடைய தேவை முக்கியம் என்ன என்பதை அவருக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வல்லமை உள்ள ஒரு வார்த்தையில் சுகம் இருக்கிறது. அந்த வார்த்தையில் விடுதலை இருக்கிறது. அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையிலே மாற்றங்கள் வரும். ஹல்லேலூயா. என் தலையெழுத்தையே கர்த்தர் மாற்ற வல்லவர். The one meeting with Jesus அவன் வாழ்க்கையை மாற்றிருச்சுங்க. இருளை இப்போ தெரிந்தவனாய் மாறினான், கண் தெரிந்தவனாய் மாறினான். இதுவரைக்கும் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான், இயேசுவின் சீஷனாக மாறினான். இதெல்லாம் எதனால தெரியுமா? பிலீவ் பண்ணாங்க. పెళ్లి చేసుకోవాలని చూస్తున్నారా? అయితే మీరుండాలి తెలుగు మ్యాట్రిమోనీ. அதனாலதான்
கர்த்தர்ட்ட எல்லாமே ஊற்றிட்டேன். வேதம் சொல்கிறது இனி அவள் முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏன்னா அவளுக்கு தெரியும் எல்லாத்தையும் நம்பரை கொடுத்துறேன். எனக்காக அவர் யாரும் செய்து முடிச்சிருக்கேன். புள்ளிய வைக்காதீங்க, முடிஞ்சிருச்சு வைக்காதீங்க. மகிமையாய் தொடர பண்ணுவார். அறிக்கை பண்ணுங்க, இதை விசுவாசிங்க. இது நாட்டில் இருந்த மகிமையை நான் பார்க்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதைக்காக more than everything. விசுவாசத்தை முடிய பண்ணுகிறது. சொன்னால் எல்லாம் கட்டளையிட்டால் விசுவாசத்தை ஆரம்பித்தவரே, என் விசுவாசத்தை கர்த்தருடைய காரியங்களை உற்சாகம் கொடுப்போம். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவரே, என் விசுவாசத்தை பர்பிள் கலர் ஹார்ட் பஸ் கொஞ்சம் ஆக்ஷன் எல்லாருக்காக ஆண்டு நிற்க போறாங்க. கூட்டம் இயேசுவை சுற்றி நிற்கலாம், இயேசுவை பார்க்க வரலாம், வேடிக்கை பார்க்க வரலாம். சில பேர் கேஷுவலா வந்து ஒரு சர்ச் வந்துட்டு
காசு போடு, காசு போடு. எதுக்கு செஞ்சு? सबसे पहले मैं आप लोग को इस एप्लीकेशन का लाइव विड्रॉ करके दिखाता हूँ। तो यहाँ पे आप लोग देख सकते हो 65 रुपीज मैंने यहाँ पे डाल दिया और यहाँ पे मैं विड्रॉ वाले पे जैसे क्लिक करूंगा தொலைந்து போனது, நொறுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், இருளில் காத்திருக்கிறவன். எங்கள் கூட்டம் இந்த செய்தியை கேட்டுட்டு இருந்தாங்க. ஜெயமா என்னப்பா என்ன மம்மி புட்டா அநேக மனுஷர்கள் இதோ செல்வத்தை எல்லாம் அழிச்சிட்டு இருந்தாங்க. இதோ வரேன். நீங்க எல்லாம் உழைக்க முடியாது. ஒரு பாய் சாப்பிடு பால்கோவா. இந்த நிலைமை மாறாது. ஏய் சாப்பிட்றா. என்னை கண்ணோக்கி கதற ஒரு கூட்டம் இருக்கு. மாறினம் அந்த கூட்டத்தை ஆண்டவர் பார்த்துட்டு திரும்பி போகிறவர் அல்ல. இன்றைக்கு நீ தேவனுடைய மகிமையை நீ நிச்சயமாய் காண்பாய். You know, this word is for some people who can say, Pastor, I've waited, I've tried, I've tested everything. I'm so desperate. I'm so desperate. எவ்வளவு காசு கேட்டாலும் சில பேர் குத்துவாங்க. பாஸ்டர், எனக்கு காசு இல்லை. இந்த எழுத்தாளர் சொல்றாரு, 10 குமாரனை பார்க்கையில நான் உனக்கு அதிகம் இல்லையா? நம்மெல்லாம் இருக்கு பாஸ்டர். வெறுமைக்கு கேள்வி விடுத்து படிக்கும் கர்த்தர் மாத்திரம் கண்ணோக்கி பார்க்கிறது உதவி செய்யும் வாழ்க்கை மாற முடியும். இன்றைக்கு இந்த இயக்கத்தோடு வந்திருக்கேன். இந்த இயக்கத்தோடு நான் வந்திருக்கேன். ஒருவேளை நீங்க ஜெபம் பண்றது பல முறை நீங்க எல்லாரும் போல ஒரு ரெகுலரா ரிலீஜியஸா நம்ம ஒரு கன்வென்ஷனலா நம்ம ஜெபம் பண்ணி பரமண்டல ஜெபம் பலமுறை பண்ணி 3 முறை பண்ணி 1000 முறை பண்ணி பழகி மனப்பாடமான ஜெபங்கள் நமக்கு பழக்கம். மனுஷன் போய் கேட்கறது போல சில டீசன்ட் ப்ரேயர்ஸ் தான் நமக்கு தெரியும். சிச்சுவேஷன் ப்ரேயர்ஸ் so desperate. கற்றுக்கிற வழி இல்லை, நம்மளுக்கு ஏதுவே இல்லை. எதை திருப்பினாலும் யாரிடமும் அடைபட்டு மட்டும் இறங்குறாங்க. கூப்பிடும் போது நம்ம பிரச்சனை என்னன்னே புரிஞ்சுக்காத ஜனங்க நம்மள மேலோட்டமா இன்னும் ஆண்டவர் நடி திரும்ப வரைக்கும் நம்ம விடம் பற்றி பாருங்க. நீங்க நிக்கிற வரைக்கும் நம்ம விட மாட்டேன் கூப்பிட ஒரு கூட்டம் இருக்காங்க. நிக்கிற வரைக்கும் நம்ம விட மாட்டேன். நான் என்ன விலை கொடுக்குறதா பரவாயில்ல. நான் கவர்ந்து வரலாம் வருங்க. I need you, Lord Jesus. I don't want you to pass me by. என்னை கடந்து நீங்க போடக்கூடாது. இன்னைக்கு ஆராதனையில என்னை கடந்து போயிடக்கூடாது. என்னை கடந்து போயிடக்கூடாது. என்னை கடந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நீங்க தொடாம நீங்க போகக்கூடாது. என்னை சந்திக்காம நீங்க போகக்கூடாது. என்னை நீங்க சுகமாக்காம நீங்க போகக்கூடாது. என்னை விடுதலையாக்காம நீங்க போகக்கூடாது. என்னை நிரப்பாம நீங்க போகக்கூடாது. இன்னைக்கு நான் மாற்றாம நீங்க போகக்கூடாது. என்னை விடுவிக்காம நீங்க போகக்கூடாது. உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே. இப்படி ஒரு கதற கூட்டத்தை கத்த நீங்க தேடுறாரு. தேவனுடைய அதிசயம் செய்யும் கரம் இங்கே இறங்கி இருக்கிறது. ஒரு வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னமுடைய கடந்து வருகிறது. ஓ ஹalleluya, ஹalleluya. உன்னை விடுவிக்க அவராலே கூடும். உன்னை சந்திக்க அவராலே கூடும். உன்னை மாற்ற அவராலே கூடும். Touch me, Lord. Save me, Lord.
Deliver me, Lord. I need this, Lord. எந்த மனிதன் எனக்கு இதை கொடுக்க முடியாது, யாருமே இதை செய்ய முடியாது, நீங்க ஒருத்தர் தான் செய்ய முடியும். நீங்க ஒருத்தர் தான் அதை செய்ய முடியும். உம்மை நோக்கி எத்தனை பேர் இந்த கர்த்தரை நோக்கி கதற போறீங்க? சுற்றி இருக்கிறவர்களை பற்றி கவலைப்படாதீங்க, மற்றவங்களை என்ன பார்க்கறாங்கன்றத பத்தி கவலைப்படாதீங்க, அவங்க என்ன கேட்கறாங்கன்றத பத்தி கவலைப்படாதீங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க. Call on the name of Jesus. Call on the name of Jesus and you will be saved. You will be saved. Call on the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நீ உரக்க கூப்பிடு. அவரை நாமத்தை நோக்கி கூப்பிடு. Oh hallelujah. இது வரைக்கும் அப்படி கூப்பிட்டதில்லை பாஸ்டர். இன்றைக்கு சத்தத்தை உயர்த்தி அவரை நோக்கி கூப்பிட போகிறேன். உண்மையாய் அவரை பார்த்து கதற போகிறேன். ஓ என்னை திரும்பி பாரு ஆண்டவரே. என்னை நீங்க கூப்பிடுற வரைக்கும் நான் கூப்பிடுவேன். என்னை அழைக்கிற வரைக்கும் நான் கூப்பிடுவேன். ஒரு சிலர் தேவன் மேல விசுவாசம் வச்சிட்டீங்க, ஆனா இன்னைக்கு உதற வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. இன்றைக்கு உதறேன், அதெல்லாத்தையும் உதறி போடுறேன். என் சூழ்நிலை உதறேன், என் பயத்தை உதறேன், என்னுடைய நிர்விசாரத்தை உதறேன், என் கடமை உணர்வு இல்லாத காரியங்களை உதறி போடுறேன். கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். I'm throwing up all of these things. ஒரு பந்தல ரஷந்தலரி பதலவ கபல ரஷந்தலரி. இந்த வஸ்திரத்தை என் அடையாளம் நான் பல நாள் வைத்திருக்கிறேன். பல வருஷங்களாக இந்த அடையாளம் எனக்கு இருக்கிறது. I'm throwing it off. I'm throwing it off. I don't need it anymore. I don't need it anymore. I'm going to be Jesus. நான் ஓபிடிங்க, சென்னப்பட்டணத்திலிருந்து வரேங்க. நான் ரம்மி சர்க்கிள்ல 2019 சேர்ந்துங்க. வேற ஆப்ஸ்ல ஆடி இருக்கேன், பட் இதுல கிடைக்கிற அனுபவம் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கிடைக்கல. பிளாக் பஸ்டர்னு திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரும். அதுல லாஸ்ட் ஷோ பண்ணப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் 60,000 ரூபாய் வந்துச்சு. அப்புறம் கங்க்ராச்சுலேஷன் வந்துச்சு. கவலை இல்லாம விளையாடுங்க, ரம்மி சர்க்கிள்ல ஜெயிச்சிடுங்க. இந்த விளையாட்டு பழக்கத்தை உருவாக்கலாம் அல்லது நிதி அபாயத்தை ஏற்படுத்தலாம். பொறுப்போடு விளையாடும்.
இடம் முழுவதும் அப்படியே சத்தமா பார்த்து இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, 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 தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். அங்க உட்காரு. சத்யா எந்தி எனக்கு இறங்கும். என்னடா உடைய மக்களுக்கு இறங்கும். எத்தனை ஆண்டுகள் இந்த கண்ணீர் இந்த வேதனை இறங்கும். இந்த வேளையில இறங்கும், இந்த வேளையில இறங்கும், இந்த வேளையில இறங்கும், இந்த வேளையில இறங்கும். வார்த்தை உறுதிப்படுத்து. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த வார்த்தை இந்த சிங்காசனத்தில் இன்றைக்கு எங்கள் சபை மேல் தொனிக்கட்டும் அப்பா, இந்த ஜனங்கள் மேல் தொனிக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறோம், விசுவாசிக்கிறோம். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவித்து நோய்களெல்லாம் குணமாக்கி நாளை அனுப்பிவிட்டு கிருபையினால் எனக்கு மேலான
முடிசூட்டி நம்மை நாள் வாயை திருப்தியாக்குறார். அவருக்கு சமானமாய் வாய்ந்து திரும்ப வாழ வைத்து போல் ஆமென். God bless you. God bless you. வந்துச்சு. Sorry guys, clear பண்ணிட்டேன். பா நான் அடுத்தோடு வந்துச்சு. பொண்ணுங்களோட ஃபோன் நம்பர் கிடைக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ? இனிமே அந்த கவலையை விடுங்க. ஃப்ரெண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன்ல போட்டுக்கோங்க. பாய்.